தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே 22 ஆண்டுகளுக்கு முன் வழங்கப்பட்ட தொகுப்பு வீடுகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் புதிய குடியிருப்புகள் கட்டித்தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொகுப்பு வீடுகளின் தற்போதைய நிலை என்ன என்பதை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அரசூர் பஞ்சாயத்து கல்குறிச்சி பகுதியில் கடந்த 22 ஆண்டுகளுக்கு முன்பு 20 தொகுப்பு வீடுகள் கட்டப்பட்டு பயனாளர்களுக்கு வழங்கப்பட்டன. இங்கு 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் தொகுப்பு வீடுகள் முறையான பராமரிப்பு இல்லாததால் வீடுகளில் விரிசல் ஏற்பட்டு மேற்கூரைகளில் உள்ள சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுகின்றன. மேலும் மழை பெய்யும் போது வீடுகளில் மழைநீர் ஒழுகுவதால் சுற்றுச்சுவர் மற்றும் மேற்கூரை பெயர்ந்து விழும் அபாய நிலையில் உள்ளது. இதனால் இரவு நேரங்களில் குழந்தைகளை வைத்துக் கொண்டு வீட்டிற்குள் உறங்க முடியாமல் குடியிருப்பு வாசிகள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். 2004 கட்டி கொடுத்த வீடு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு ரொம்ப பழுதடைஞ்ச சூழ்நிலை இருக்குது. அதனால் வீடு மேலே உள்ள பொருட்கள்லாம் காங்கிரீட் பேந்து விழுறதுனால மக்கள் எல்லாமே வெளியூரில் போய் இருக்கிறாங்க. இப்போவுமே அதில் ஒரு 10 வீட்டில் ஆள் இருக்கிறாங்க. அது சின்ன பிள்ளைகளை வச்சு டெய்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதை தமிழ்நாடு கொஞ்சம் கவனத்துக்கு எடுக்கணும். எனவே இடிந்து விழும் நிலையில் உள்ள தொகுப்பு வீடுகளை இடித்துவிட்டு புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டுமென்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் தங்கள் பிள்ளைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பெரும்பாலான மக்கள் வீடுகளை காலி செய்துவிட்டு வேறு இடங்களுக்கு சென்று விட்டனர். ஆனால் பொருளாதார வசதி இல்லாத ஏழ்மை நிலையில் உள்ள மக்கள் வெளியேறவும் முடியாமல் வீடுகளில் வசிக்கவும் முடியாமல் தவித்து வருகின்றனர். எந்த நேரத்திலும் இடிந்து விழும் நிலையில் உள்ள இந்த வீடுகளில்தான் வயது முதிர்ந்தவர்கள், குழந்தைகள், பெண்கள் என பல்வேறு தரப்பினரும் வசித்து வருகின்றனர். அடிக்கடி மழை பெய்து வரும் நிலையில் தொகுப்பு வீடுகள் மொத்தமாய் சரிந்து விழுந்தால் உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதம் பெருமளவில் இருக்கும். எனவே அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் குடியிருப்புகளை புதுப்பித்து குடிநீர் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வீடு கிட்ட சம்திங் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் சரியான தண்ணீர் வசதி இல்லை. நல்ல தண்ணி தேவைன்னு சொல்லி இப்போ நல்ல தண்ணின்னு போட்டு தந்தாங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் புது போய் போட்டாங்க. ஆனால் அதில் இப்போ தண்ணி விட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா போட்டது எதுவுமே சரியில்லை. எல்லாருமே கொஞ்சம் காசு இருக்கிறவங்க கேன் தண்ணி, மற்றபடி வண்டி தண்ணின்னு வாங்கிடுறாங்க. ஒன்றும் இல்லாதவங்க என்ன குடிப்பாங்க? சப்பு தண்ணிங்கிறது தான், உப்பு தண்ணி தான் குடிக்கிற சூழ்நிலை இருக்குது. அதனால் நீங்கள் இதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து எடுத்து கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்வு எங்களுக்கு தரணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். மாலை முரசு செய்திகளுக்காக சாத்தான்குளம் செய்தியாளர் ஜெகநாதனுடன் ஷீபா சேனல்.